Good morning students. Today we will see the topic atomic structure. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம atomic structure அப்படின்ற லெசனில் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், டால்டன் அட்டாமிக் தியரி. டால்டன் அட்டாமிக் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜான் டால்டன் provided a basic theory about the nature of matter. ஜான் டால்டனுடைய பேசிக் நேச்சர் ஆஃப் தியரி வந்து என்னென்னா பேசிக் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீ ப்ரொப்போஸ்ட் ஏ மாடல் ஆஃப் ஆட்டம் நோன் ஆஸ் டால்டன் அட்டாமிக் தியரி. ஆட்டமை வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து யாருன்னா டால்டன் அட்டாமிக் தியரின்னு சொல்லுவாங்க. இன் 1808. ஓகேவா, த மெயின் பாஸ்லேட்டட் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரிஸ் ஆர், டால்டன் அட்டாமிக் தியரியோட மெயின் திங் என்னென்ன அப்படின்னா, all the matters are made up of extremely small particles called atom. ஓகேவா, எல்லா பொருளுமே ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸால் தான் மேடப் ஆகிருக்கு. இந்த ஆட்டம் அப்படிங்கிறத க்ரீக் ஃபிலாசபர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூஸ்டு சேம் நேம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். இது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நெக்ஸ்ட்டு க்ரீக் வேர்ட்ஸில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு வந்துட்டு க்ரீக்கில் ஃபிலாசபர் சொல்லியிருக்காரு. ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் ஆஃப் இன் ஆல் அசெப்ட். அதாவது ஒரு ஆட்டமில் எலமெண்ட்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சைஸ், சேஃப், மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். அதுவே ஆட்டமில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் மாஸ் அண்ட் பாசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆட்டமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சைஸ், மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே எலமெண்ட்ஸு, ஆட்டம் வந்து எலமெண்ட்ஸில் சேமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து சைஸு, சேஃபு, மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஆட்டம் can neither be created nor be destroyed. Atom is indestructible. ஓகேவா, ஆட்டம் வந்து neither be created nor be destroyed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Atom of different element may combine with each other in a fixed simple ratio to form molecules. ஓகேவா, இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்கப்போ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு கம்பைன் ஆகிறப்போ அதோடைய ரேஷியோ வந்து ஃபிக்ஸ்டு சிம்பிள் ரேஷியோவாக இருக்கும். எதுக்குன்னா ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டு ஒரு மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிறப்போ அந்த எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ ஒரு இதோட இன்னொரு காம்பவுண்டோட கம்பைன் ஆகிறப்போ அது எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸ்டு சிம்பிள் ரேஷியோவாக. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டர் தட் டேக் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், ஒரு பொருளில் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்கக்கூடியது ஆட்டம்னு சொல்லிட்டோம். அது வந்து எதுக்குன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்காக இந்த ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, in 1878 Sir William Crookes, while conducting an experiment using a discharge tube, found certain visible rays traveling between two metal electrodes. ஓகேவா, 1878 Sir William Crookes அப்படிங்கிறவர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது, அதில் வந்து ஒரு விசிபிள் ரேஸ் வந்து ஒரு டூ மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து விசிபிள் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு. தீஸ் ரேஸ் ஆர் நோன் ஆஸ் கிராக்கஸ் ரே ஆர் கேத்தோட் ரேஸ். இந்த ரேஸ் வந்து அதாவது அந்த ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸில் இந்த ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து ஒரு ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இதான் பாருங்கள் இந்த பிக்சர்ஸில் இந்த மாதிரி ரேஸ்லாம் வந்துட்டு ட்ராவல் ஆகுதா, அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், கிராக்கர்ஸ் ரே இல்லைன்னா கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். த டிஸ்சார்ஜ் டியூப் யூஸ்ட் இன் எக்ஸ்பிரிமெண்ட் இன் நவ் ரெஃபர்டு கிராக்கர்ஸ் டியூப் ஆர் மோர் பாப்புலர் கேத்தோட் ரேஸ் டியூப் அப்படின்னு கூட வந்து எதுனா இது வந்து மோர் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து கேத்தோட் ரேஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. CRT அப்படின்னா
கேத்தோட் ரேஸ் டியூப். ஓகேவா, இது வந்து டிஸ்சார்ஜ் டியூபோட எக்ஸ்பிரிமெண்ட்டு. இந்த வந்து கிராக்கர்ஸ் டியூப் அப்படிங்கிறது மோர் பாப்புலராக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கேத்தோட் ரேஸ் டியூப் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கேத்தோட் ரேஸ் டியூப் இஸ் எ லாங் கிளாஸ் டியூப். அது பார்க்க எப்படி இருக்குன்னா லாங் கிளாஸ் டியூபாக இருக்கும். இது வந்து ஒரு லாங்காக கிளாஸ் டியூபாக இருக்குது. அதில் வந்து என்ன ஃபில் ஆகிருக்குன்னா ஃபில்டு வித் கேஸ் அண்ட் சீல்டு போத் எண்ட். ஓகேவா, கேஸ் வந்து அதில் ஃபில் பண்ணி 2 எண்டு என்ன பண்ணுவாங்க ஷீல்டில் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டல் பிளேட்ஸ். அது வந்து 2 மெட்டல் பிளேட்ஸ். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து ஏர் ஃபில்லாக இருக்குது. இந்த இதில் இது ஒரு மெட்டல் பிளேட், இது ஒரு மெட்டல் பிளேட். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே வந்து கேஸ் ஃபில்லுடு இருக்குது. connected if it consists of metal plates connected with high voltage ஓட என்ன பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. The electrodes which is connected to the negative terminal of a battery is called cathode rays. அதாவது இந்த ஹை டெர்மினலில் இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நெகட்டிவ் இதில் வந்து ஹை வோல்டேஜ் சோர்ஸோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எலக்ட்ரோட்ஸ் விச் கனெக்டட் நெகட்டிவ் டெர்மினல் எதோட ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இஸ் கால் கேத்தோட்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோட் கனெக்டட் த பாசிட்டிவ் டெர்மினல் கால்டு ஆனோடு. ஓகேவா, இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆனோட. அதில் வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேத்தோட்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பேட்டரியில். ஓகேவா, the electrodes there is a side tube which is connected to a pump. சைடில் வந்து ஒரு பம்ப் அப்படின்றத கனெக்ட் பண்ணியிருக்காங்க. the pump is used low pressure inside the discharge tube. ஓகேவா, இந்த பம்ப் வந்து சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கிறதுக்காக. ஓகேவா, லோ ப்ரெஷராக இருக்கிறதுக்காக வந்து இந்த டியூப்பை வந்து கனெக்ட், அதாவது இந்த பம்பை வந்து இந்த சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகேவாம்மா, இதில் ஹோம்ஒர்க்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே பாருங்கள், ரைட் த 4 பாஸ்லேட்ஸ் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரிஸ். ஓகேவா, டால்டன் அட்டாமிக் தியரியில் ஏதாச்சும் ஒரு 4 பாஸ்லேட்ஸ் வந்து நான் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம். ஓகேவா, எல்லா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான். அது வந்து எல்லா பொருள்லேயும் வந்து மேடப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது எல்லா பொருட்கள்லேயும் வந்து இருக்கும். ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் அன் அசெப்ட் சைஸ், ஷேப், மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ஆட்டமில் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதோட சைஸ், ஷேப், மாஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். Atoms of different elements have different size and mass possess different properties. ஓகேவா, அது ஆட்டமில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கப்போ சைஸு, மாஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட்டம் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஓகேவா, ஆட்டம் அப்படிங்கிறது நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஓகேவா கண்ணு, ஒன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் கண்ணு. ஓகேவா, ஓகே, தேங்க்யூம்மா.